நேற்று இரவு என்பது ஒரு உறங்கா இரவாக மாறி இருக்கிறது. தற்பொழுது நம்பிக்கையான ஒரு விடியலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நேற்று இரவு, அதாவது அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் அருகே வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் ஒரு சில படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் நேற்று இரவு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஏற்கனவே 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த விமான நிலையம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு வரக்கூடிய பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே, பாதுகாப்பு நலன் கருதி 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய 27 விமான நிலையங்களும் விமானத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு. இப்ப ஒரு பக்கம் இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. மறுபக்கம் பாகிஸ்தான் எந்த வழியாக ஊடுருவாங்க, அந்த வழியை கண்டிருந்து அங்கேயும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நேற்று இரவு முழுவதுமே தொடர்ச்சியாக முப்படைகளை சேர்ந்த ராணுவ வீரர்களாகட்டும், அதே போல மாநில காவல்துறையினர் அனைவருமே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ச்சியா தற்பொழுதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்திய ராணுவம் எந்த வழி பாகிஸ்தான் எந்த வழியில தாக்குதலை மேற்கொண்டாலும் அதனை முழுமையாக இந்திய ராணுவம் எதிர்கொள்ள தயாராக. ஏன்னா ராணுவத்திற்கு ஏற்கனவே பிரதமர் மோடி, அதாவது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக ஏற்கனவே முப்படைகளுடைய தலைமை தளபதியை தனித்தனியாக, அதாவது கடற்படை தளபதியோட இருக்கக்கூடிய தினேஷ் கே திரிபாதி, விமானப்படையுடைய தலைமை தளபதி அம்ரின் சிங், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி ஆகியோர்களை தனித்தனியாக அழைத்து இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிப்பதாக ஏற்கனவே அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவே இந்த கூட்டத்தின் அப்போதே முப்படைகளுடைய தலைமை தளபதிகளை தனித்தனியாக அழைத்து பிரதமர் மோடி ஒரு அறிவுரைகளை வழங்கியிருந்தார். குறிப்பாக பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு ராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுத்திருப்பதாகவும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முப்படைகளும் ஒருங்கிணைந்து நேற்று இரவு முதல் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலுமே தொடர்ந்து பதிலடியை, பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில பாதுகாப்பையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் அந்த எல்லைக்கோட்டு பகுதிக்கு நேரடியாகவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நேற்றைய தினம் அதாவது நேற்று முன்தினம் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி அந்த அமைச்சரவை கூட்டத்துல, அதாவது நேரடியாக சென்று அந்த எல்லைக்கோட்டு பகுதியில தான் தொடர்ந்து அந்த ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. அந்த இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில இன்றைய தினம் அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இன்றைய தினம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகாக அது குறித்து பிரதமருடைய விளக்கம் இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது ஒரு நம்பிக்கையான விடிவு என்பது பிறந்திருக்கிறது. அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய சம்பா, ஜம்மு, பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் ஒரு நம்பிக்கையான ஒரு விடியல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இரவு முழுவதுமே முப்படைகளும் ஒருங்கிணைந்து மாநில காவல்துறைகளும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகாக 4 மாநில முதலமைச்சர்களோடு காணொலி காட்சி வாயிலாக எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி ஒரு ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகாக அந்த ஆலோசனைகள் அவர் ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளுடைய தலைமை தளபதி அவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டு பிரதமரிடம் அறிக்கையாக சமர்ப்பித்திருப்பார்கள். அதற்கு பிறகாக பிரதமர் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார் என்பதுதான் அனைவருடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வகையிலுமே வான்வழி தாக்குதல் அல்லது கடற்படை மூலியமாகவோ ஒவ்வொரு வழியிலுமே, ஏன்னா அந்த பிளாக் கோட் நேற்று இரவு முதலே அந்த பிளாக் கோட், ஏன்னா அந்த எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பிளாக் கோட் செஞ்சதுனாலதான் நேற்று அந்த பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை பண்ணதை இந்திய ராணுவம் எளிதா கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த முன்கூட்டியாகவே அவர்கள் அதை திட்டமிட்டிருந்தாங்க. மாலை 6 மணி முதலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லைக்கோட்ட பகுதிகளில் ஆகட்டும், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் ஆகட்டும், அந்த பகுதியில் 6 மணியிலிருந்து மின்வெட்டுகள் துண்டிக்கப்பட்டது. ஏன்னா வான்வழி மூலியமா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அதனை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்பதற்காக ஏற்கனவே பிளான் செய்யப்பட்டிருந்தது, திட்டமிடப்பட்டிருந்ததுதான். அந்த அடிப்படையில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், உதம்பூர், ஜம்மு, அக்னூர், பாதன்பூர் ஆகிய பகுதிகளில் அந்த மின்வெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக் அவுட் சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டது. அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு அடுத்துதான் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இந்தியாவை தாக்க வருது. அதுவும் முறியடிக்கப்பட்டது. ஒவ்வொரு வழியிலுமே இந்திய பகுதிகளை தாக்க வரும்பொழுது அதனை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து பாகிஸ்தானுடைய அனைத்து திட்டத்தையும் முறியடித்திருக்கிறது. இந்தியாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பதுங்கு குழியில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதலையே பாகிஸ்தானால எதிர்கொள்ள முடியாத ஒரு பட்சத்துல தொடர்ந்து இந்தியா தாக்குதல் நடத்தும் பொழுது பாகிஸ்தானுடைய நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்நிலையில ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குறிப்பா மற்ற மாநிலங்கள்ல கூடுதலாகவே ஜம்மு
ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாதுகாப்பு என்பது அதீதமாக ஒரு ஒரு முக்கியம் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து பல சுற்றுலா பயணிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது கோடை காலம் என்பதால வெளிநாட்டுல இருந்து பல சுற்றுலா பயணிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறாங்க. அதே போல ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப்லயுமே எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம் பிரதேசம் அப்படிங்கிறதுனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க. ஐபிஎல் போட்டி வந்து நடைபெற்று வருது. பல வெளிநாட்டு வீரர்கள் அவர்கள் குடும்பத்தோடு தற்பொழுது அந்த போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். யாருக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்த இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய யாருக்குமே எந்த விதமான அவர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்ப அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அது வந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிடும். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கெட்டப்பெயர் ஏற்பட்டு கொடுத்துவிடும் என்பதற்காக வெளிநாட்டுல இருந்து சுற்றுலாவுக்கு வந்தவர்களாகட்டும், வெளிநாட்டுல இருந்து ஐபிஎல் விளையாட வந்த ஐபிஎல் விளையாட்டு வீரர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியா கடுமையான ஒரு அனைத்து வழியிலுமே தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்திய தொடங்கியதற்கு பிறகாக டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த டெல்லி கேட், அதாவது நாடாளுமன்ற வளாகம், பிரதமருடைய இல்லம், குடியரசுத் தலைவருக்கான இல்லம் ஆகிய இடத்துல பலத்த பாதுகாப்பு, அதாவது அந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதே போல பிரதமருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பும் அதுவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல மும்பை, டெல்லி உள்ளிட்ட இந்தியாவுடைய நகரின் முக்கிய நகரங்கள்ல பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்லுமே நேற்று இரவு ஒரு சில பகுதிகளில் தாக்குதல் என்பது நடைபெற்றது. தற்பொழுது வரை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு அத்தியாவசிய தேவையை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு தகவலையும் பஞ்சாப் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதே போல அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது ஒரு பை கிடக்குது, ஒரு பெட்டி இருக்குன்னா அதை உடனடியாக ராணுவத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பொதுமக்களும் தேவையில்லாமல் வதந்தியை பரப்ப வேண்டாம். ராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் இந்தியாவிற்கும் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில தேவையில்லாம ஒரு ரூமர்ஸையோ ஒரு தேவையில்லாத ஒரு பழைய எப்பயோ நடந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை சமூக வலைதளங்கள்ல போட்டு இப்போது நடப்பதாக அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்திய ராணுவ தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முப்படைகளும் ஒருங்கிணைந்து எல்லைகளை தொடர்ந்து பல்வேறு கட்ட ஒரு முன்னெடுக்க, அதாவது பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்ட இரண்டு வகையாக ஒண்ணு வந்து ஒரு பக்கம் பாதுகாப்பை பலப்படுத்தணும், மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் எந்த வழி இப்ப வந்து வான்வழி இப்ப விடிந்ததுக்கு பிறகாக பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை முன்னெடுக்கும் போது அதை எளிதாக பிரெடிக்ட் பண்ணி இந்திய ராணுவத்தால் பதிலடி என்பது கொடுக்க முடியும். அந்த வகையில எல்லைகள்ல முப்படைகளும் ஒருங்கிணைந்து தற்பொழுது அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதுமே முப்படைகளோடு ஒருங்கிணைந்து மாநில காவல்துறையினருமே கையில் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தற்பொழுது எல்லை கோட்டு பகுதியில இன்றைய தினம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வார் என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த 4 மாநில முதலமைச்சர்களோடு காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகாக அவர்களுக்கு ஏதாவது கூடுதலான இடங்கள்ல பாதுகாப்பு தேவை எப்படி இருக்கிறது, மாநிலத்துடைய நிலைமை குறித்து கேட்டறிந்த பின்னர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளோட தலைமை தளபதி ஆகியோருடன் பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசித்து அடுத்த கட்டமாக பாகிஸ்தானை தாக்குவது தொடர்பாக, அதாவது பாகிஸ்தானை தாக்கலாமா அல்லது சமாதானமாக மேற்கொள்ளலாமா என்பது குறித்து இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு இந்தியாவுக்கான முடிவுகள் மட்டுமல்லாமல் மற்ற உலக நாடுகளும் இந்தியாவுடைய முடிவுகளை உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டை மற்ற உலக நாடுகளும் உன்னிப்பாக இந்த விவகாரத்துல இந்தியா அடுத்து எப்படி கையாள போகிறது என்கின்ற ஒரு பல எதிர்பார்ப்பு விழுந்திருக்கிறது. இந்த நிலையில தான் இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதை வரக்கூடிய செய்திகள் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.